அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்டரில் சுருக்கம் வச்ச கை தான் பார்க்க போகிறோம். கையில் முதல்ல இது மாதிரி ஷேப் எடுத்துக்கோங்க. இந்த ஷேப்போட அளவு பார்த்திங்கன்னா நம்ம இஷ்டம் தான், எது நல்லா இருக்குமோ பாடிக்கு தகுந்தாப்பில் வச்சுக்கலாம். இப்போ இதோட பாடிக்கு தகுந்தாப்பில் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு அகலம் வச்சுருக்கேன். இறக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 2.75 3 இன்ச்சுக்குள்ளார வச்சுருக்கேன். சென்டர்லேருந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் சமமாக வச்சு ஒரு ரவுண்ட் ஷேப் போட்டுக்குங்க. கை இதே மாதிரியே ஒரு ஆஸில் ஒரு கை வெட்டி வச்சுங்க. ஆஸ்ன்னா மாதிரி கை ஒன்று வெட்டி வச்சுங்க. ஓகேங்களா? ஏன்னா இதை நம்ம டிசைன் வச்ச பிறகு இந்த ஆசை போட்டு தான் நம்ம அதை சரி பண்ணுவோம். அடுத்து சுருக்கம் வைக்கிறதுக்கான கீழ்ப்பகுதி இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கங்க. இந்த அளவு அகலத்தில் லைனிங்கில் வெட்டிங்க. சுருக்கம் வைக்க போகிற பார்டர் பகுதி இது. இப்போ ஷேப் வெட்டிட்டோம். இப்போது இதில் கை ஃபஸ்ட்டு கீழ் பாட்டமை தைக்கிறோம். மெதி எடை பிடிச்சி தைக்கணும். அடுத்ததாக இந்த வளைவு மட்டும் தைக்கணும். வசம் கரெக்டாக பார்த்து வைங்க. ஃப்ரண்ட்டு பேக்கு பார்த்து வைக்கணும். இந்த வளைவெல்லாம் இருக்காது பண்ணிடுறோம். ஓகே, இப்போ கையை அப்படியே திருப்பிட்டு பாருங்கள். நல்லா கீறிக்கிங்க. இந்த பக்கம் வச்சு தையல் போடுங்க. லேசாக ஜாக்கெட்டு துணி உங்களுக்கு வெளிப்பறவைக்கு தெரிகிற மாதிரி வச்சு ஃபுல்லாகவே இப்போ தையல் போடலாம். லைனிங்கில் ஓரமாக கடிக்க தையல் போடுங்க. ஃபுல்லாக தையல் போட்டு முடித்து ஜாக்கெட் துணியை வெட்டி எடுத்துடுறோம். பழையபடி எல்லா இடத்துலையும் அர்க்காத் பண்ணிடுறோம். வசம் இருக்கா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. இப்போ அந்த டிசைனுக்கான கீழ் லைனிங் துணியை எடுத்து அது மேலே பார்டரை இது மாதிரி சுருக்கம் வைக்கலாம். சுருக்கம் வைக்கிறது சின்னதாகவோ பெருசாகவோ வைக்கலாம். ஆனால் ஒரே ஈவனாக இருக்கணும். ஒவ்வொரு சுருக்கத்துக்குமான இடைவெளி ஒரே அளவில் இருக்கணும். 1/2 இன்ச்சு கேப்புன்னா 1/2 இன்ச்சு கேப்பு தான் அடுத்த சுருக்கம் வரணும். சரிங்களா? சுருக்கத்தை எடுத்து உள்ளார விடும்போது அந்த கட்டை விரல் வழியாக உள்ளார விடுவீங்க. எவ்வளோ உள்ளார போதோ அதே சுருக்கம் தான் எல்லா சுருக்கத்துக்கும் வரணும். சுருக்கம் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும் தைக்கும்போது. இப்போ அந்த சுருக்கத்துக்கு கீழ்ப்பகுதியிலையும் ஒரு தையல் போடுறோம். சுருக்கத்தை நேராக வச்சு தையல் போட்டுடுறோம். அடுத்த கைக்கு சுருக்கம் வைக்கிறோம். சுருக்கம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா வசம் பார்த்து வைக்கணும். இப்போ அந்த டிசைன் தோள்பட்டையில் இருக்குன்னா சுருக்கம் ஃப்ரண்ட்டு பக்கம் மடிஞ்ச மாதிரி இருக்கணும். இந்த கைக்கும் அந்த கைக்கும் ஃப்ரண்ட்டு பக்கம் மடிஞ்ச மாதிரி இருக்கணும். அது மாதிரி சுருக்கத்தை வைங்க. சுருக்கத்தை வச்சுட்டு இப்போ இந்த சுருக்க பகுதியை கையில் வச்சு அட்டாச் பண்ணுறோம். பாருங்கள், அதை கரெக்டாக ஷேப்பு சென்டர் பார்த்து வைங்க. வச்சு இது மாதிரி வச்சு ஒரு தையல் போட்டுருங்க. இப்படி வைக்கும்போது அந்த வளைவு பகுதி பிரிஞ்சிடாமல் பார்த்துங்க. இது வசம் பார்த்து வைக்கணும். எப்போவுமே அந்த அர்க்காத்துன்றது முக்கியம். அவசியம் அதை பண்ணிங்க. ஓகே, சரிங்களா? இப்போ இதை வளைவு வச்சு போடுறோம். இந்த வளைவில் கடிக்க தையல் போடுங்க. பக்கத்தில் மெதியடியிலையும் ஒரு தையல் போடலாம். இதில் இந்த ஓரத்தில் டபுள் ஸ்டோன் வச்சோன்னா அது ஒரு டிசைனாக இருக்கும். லாஸ்ட்டாக அதை பார்ப்பீங்க. இப்போது அந்த மாதிரி கையை போட்டு ஷேப் கரெக்டாக வெட்டி எடுத்துடுறோம். கையோட அளவு சரியாக வரும். இப்போது இது நார்மல் கை, அவ்வளோதான். உள்ளார 1/2 இன்ச்சு விட்டு அந்த சுருக்க பகுதியை வெட்டி எடுத்துடலாம். ஓகே, இது இனிமேல் நார்மல் கை தான். அப்படியே நீங்கள் கை ஏற்றும் போது என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவீங்களோ அதேமாதிரி கை ஏற்ற வேண்டியது தான். ஓகே, ஆஸ் வச்சு சரி பார்த்துக்குறோம். அவ்வளோதான். இதுதான் டிசைன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். ட்ரை பண்ணுங்கள்.